இன்றைக்கு வேதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன என்று பெற்றுக்கொள்ளலாமா? எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே என்றான். இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? ஒரு நாள் கவனிச்சிங்களா, ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிச்சப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன சொன்னார் தெரியுமா? எப்பா, ஆபிரகாமுக்கு குழந்தை கிடைச்சதே பெருசு இல்லையா? குழந்தை எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சது? 25 வருஷத்துக்கு அப்புறம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை ஆபிரகாமுக்கு கிடைத்தது. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? ஆஃப்டர் 25 லாங் இயர்ஸ். அந்த 25 வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச பையனை ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ கொண்டு வந்து என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். ரொம்ப கடுமையான கடவுள்ல. ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்க கடவுள் ரொம்ப கடுமையான கடவுள். எப்படி கடுமையான கடவுள் ஆயிட்டாரு? கடுமையான கடவுளை ஆக்கிட்டாங்க ஜனங்க. எப்படி ஆக்கிட்டாங்கன்னு ஒரு உதாரணம் சொல்றேன். என்ன நடந்ததுன்னு சொல்றேன் பாருங்க. விருதுநகர்ல ஒரு சர்ச்சுக்கு ஒரு அம்மா போயிட்டு இருக்குது. விருதுநகர்ல ஒரு சர்ச்சுக்கு ஒரு அம்மா போயிட்டு இருக்குது. அந்த அம்மா அந்த பாஸ்டர் கிட்ட போய் கேட்டாங்க, பாஸ்டர், எங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படலை, நான் என்ன செய்யணும்? நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு பாஸ்டர் கிட்ட சொன்னதுக்கு அந்த பாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமா? 7 செவ்வாய்க்கிழமை நீ என்ன செய்யணும்? உபவாசம் பண்ணணும். எத்தனை நாள் உபவாசம் பண்ணணும்? 7 செவ்வாய்க்கிழமை. நான் சொல்றேன் 7 செவ்வாய்க்கிழமை இல்ல, நீ 70 செவ்வாய்க்கிழமை உபவாசம் பண்ணாலும் உன் வீட்டுக்காரர் என்ன செய்ய மாட்டாரு? ரட்சிக்கப்பட மாட்டாரு. ரட்சிக்கப்படுவதற்கு உன் உபவாசம் இல்ல, உன் ஜெபம் இல்ல, உன் சக்தி இல்ல, உன் பக்தி இல்ல. ரட்சிக்கிறது யாரு? ரட்சிப்பு யாருடையது? இயேசு கிறிஸ்துவுடையது. வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி. நீ 7 நாள் உபவாசம் இரு, அப்பதான் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்கன்னு போட்டிருக்குதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்? விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சரி, இப்ப இன்னைக்கு செய்தி குறிப்புக்கு வந்துருவோம். இன்னைக்கு செய்தி குறிப்பு என்ன தெரியுமா? ஈசாக்கு அவங்க அப்பாவை பார்த்து கேட்டான், அப்பா என்ன இருக்குது? நெருப்பு இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? கட்டை இருக்குது. தகன பலிக்குரிய ஆட்டுக்குட்டி எங்கே? இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? செய்தி யாரை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம்? ஆபிரகாமை பத்தி இல்ல, ஈசாக்க பத்தி இல்ல. யாரை பத்தி? நம்ம ஆளுங்க எல்லாம் கரெக்டா சொல்லிட்டாங்க, ஆட்டுக்குட்டின்னு. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி யாரு? யாருங்க? எங்க போட்டிருக்குது? இந்த பைபிள் முழுவதும் உங்களை பத்தி இல்ல, என்ன பத்தி இல்ல. இந்த வேத புஸ்தகம் முழுவதும் யாரை பத்தி சொல்லி இருக்குது? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்கிறது. இந்த வேத புஸ்தகத்துல நான் என்ன செய்யணும், செய்யக்கூடாது என்பதை பார்க்கிறதற்குரிய சட்ட புஸ்தகம் அல்ல. இந்த வேத புஸ்தகம் யாரை பத்தி சொல்லி இருக்குது? பேசுங்க, யாரை பத்தி? ஹலோ, யாரை பத்திங்க? உங்களை பத்தி இல்ல, என்ன பத்தி இல்ல. யாரை பத்தி சொல்லி இருக்குது? இயேசுவை பற்றி. நம்ம கேட்ட பிரசங்கம், நான் கேட்ட பிரசங்கம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் நான் தனக்கு ரொம்ப பிரியமானதை கொண்டு வந்து பலி செலுத்தினான். அதனால் நீ என்ன செய்ய? உனக்கு எது ரொம்ப பிரியமா இருக்குதோ அதை எங்க கொண்டு வந்து வச்சிடு? ஆல்டர்ல கொண்டு வந்து நீ வைக்கணும். எதை வைக்கணும்? உனக்கு என்ன ரொம்ப பிரியமா இருக்குதோ அதை என்ன செஞ்சிடணும்? கோயிலுக்கு வந்து யார்கிட்ட கொடுத்துடணும்? கர்த்தர்கிட்ட கொடுத்துடணும். ஆண்டவர் ரொம்ப கடுமையானவர் கிடையாது. கவனிக்கிறீங்களா? முதல்ல நான் இந்த சம்பவத்தை வாஸ்த உடனே சொன்னேன், உங்க ஆண்டவர் ரொம்ப ரொம்ப கடுமையான தேவன். ரொம்ப கடுமையா இருந்ததுனாலதான் என்னத்தை கேட்டாரு? ஆபிரகாமே, உன் பையனை என்ன செஞ்சிரு? எனக்கு கொண்டு வந்து பலி செலுத்திடு. இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் பலி செலுத்துறீங்க? ஹலோ, என்னெல்லாம் பலி செலுத்துறீங்க? உங்களுக்கு காரியம் ஆகணும்னுட்டு என்னெல்லாம் பலி செலுத்துறீங்க? என்ன பலி செலுத்துறீங்க? என்கிட்ட ஒரு பாஸ்டர் வந்தார். வந்து என்ன சொன்னாரு? கோயம்புத்தூர்ல இருந்து, இங்க ஒரு பிரதர் இருக்கிறார், அவர் இல்ல, கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பாஸ்டர் வந்தார். வந்து என்கிட்ட என்ன சொன்னாரு? பாஸ்டர், நீங்க என்ன செய்யுங்க, நீங்க உங்களுக்கு நல்ல விருப்பமான தெரிஞ்ச நல்ல ஒரு பாஸ்டருக்கு இவ்வளவு தொகை கொடுப்பேன்னு சொல்லி என்ன செஞ்சிருங்க? ஒரு தீர்மானம் பண்ணிடுங்க. அப்போ உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? சுகமாக்கிடுவாரு. அதாவது என்னவா, இங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல தான் என்ன வாங்குறாங்க? லஞ்சம் வாங்குறாங்க. அந்த பாஸ்டர் கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு போன் பண்ணி சொல்லி கொடுக்கிறாரு, யாருக்கு லஞ்சம் கொடு? யாருக்கு?
கர்த்தருக்கு லஞ்சம் கொடுத்தா உனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தார். கவனிக்கிறீங்களா? நீங்க எந்த பாஸ்டருக்கோ பீஸ்டருக்கோ பணம் அனுப்புறதுனால உனக்கு சுகம் இல்ல. சுகம் கொடுக்கிறது யாரு? கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பலியானது நிமித்தமாகவே கர்த்தர் சுகமாக்குகிறார். விளங்குதா? அதனால அந்த பலிபீடத்தை தவிர நீ வேற எந்த பலி செலுத்தினாலும் காரியம் நடக்காது. விளங்குதா? அதுக்கு வேதத்துல நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஸ்ட்ரேஞ்ச் ஆல்டர் பைபிள்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? அந்நிய பலிபீடம் போட்டிருக்குது. அந்த அந்நிய பலிபீடம் என்னன்றது உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் அந்நிய பலிபீடம் இருக்குதுன்றத நீங்க இன்னைக்கு கண்டுபிடிச்சுக்கிடுங்க. நான் உங்க அந்நிய பலிபீடத்தை பத்தி சொல்ல வரல. இந்த வேத புஸ்தகத்துல நடந்த அந்நிய பலிபீடத்தை பத்தி சொல்ல போறேன். என்னன்னா, ஆபிரகாம் பிதாவுக்கு அடையாளமா இருக்கிறாரு. ஈசாக்கு யாரு? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் குமாரன் என்ன செய்ய? பலி செலுத்துன்னு. உடனே ஆபிரகாம் மனைவி கிட்ட சொல்லல, வேலைக்காரங்கிட்ட சொல்லல, நேரா அமைதியா போனாரு. பையனை கூட்டிட்டு போனாரு, பலிபீடத்தை ரெடி பண்ணாரு, ஈசாக்க கட்டினாரு. கட்டி எங்க வச்சாரு? பலிபீடத்து மேல வச்சுட்டு கத்திய ஓங்கினாரு. போற வழியிலே இவன் கேட்கறான், யாரு? ஈசாக்கு கேட்கறான், அப்பா பலி செலுத்துறதுக்கு கட்டை இருக்குது, அடுத்தது என்ன இருக்குது? நெருப்பு இருக்குது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி இங்கே. அதாவது முதல்ல என்ன இருக்குது? பலிபீடம் இருக்குது, அடுத்து என்ன இருக்குது? நெருப்பு இருக்குது, அடுத்து என்ன இருக்குது? கட்டை இருக்குது. இது மூணு இருக்குது. ஆனா என்ன இல்லை? தகன பலிக்கு ஆட்டு குட்டி எங்கன்னு சொல்லி தெரியல. இந்த ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி அவன் தேடினான். சரி, இன்னைக்கு வேதத்துல இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒண்ணு சொல்றேன், கவனிங்க. அதாவது 2 ராஜாக்கள் புஸ்தகத்துக்கு வாங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல யூதாவின் ராஜா ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜா பேர் ஆகாஸ். யூதாவின் ராஜா கர்த்தருடைய பலிபீடத்தை வச்சிருக்கிறான். கர்த்தருடைய பலிபீடத்து கிட்ட போயிட்டு, கர்த்தாவே நான் ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் கர்த்தரிடத்துல கேட்காம எங்க போயிட்டான்? அதாவது தமஸ்குல இருக்கிற பலிபீடத்தை கொண்டு வந்து எங்க கொண்டு வந்து வச்சிட்டான்? தமஸ்குவில் இருக்கிற பலிபீடத்தை கொண்டு வந்து கர்த்தருடைய பலிபீடத்தை அகற்றி விட்டு அந்த இடத்துல கொண்டு வந்து ஆகாஸ் வச்சிட்டான். ஆகாசுக்கு எண்ணம் என்னது? அந்த பலிபீடத்தை இங்க கொண்டு வந்து வச்சிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும். இன்னைக்கு உலகத்துல நிறைய பலிபீடம் வச்சிருக்கிறாங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? உலகத்துல என்ன பலிபீடம் வச்சிருக்கிறாங்க? நான் யாரையும் தாக்குறதுக்காகவோ யாரையும் குற்றப்படுத்துறதுக்காகவோ சொல்லல. கவனிக்கிறீங்களா? ஏன்னா நிறைய பேர் ஏமாந்து போய் நீங்க ஏமாத்தப்பட்டிருக்கிறீங்க. அதனால நீங்க பலிபீடத்தை தேடி ஓடாதீங்க. ஒரு சிலர் பெரிய பெரிய பலிபீடம்லாம் வச்சிருக்கிறாங்க. என்ன பலிபீடம் வச்சிருக்கிறாங்க? ஒரு சிலர் நல்ல பெரிய காலேஜ் அதெல்லாம் கட்டி, நீ என்ன செய்ய? காணிக்க கொடு, நான் என்ன செய்யறேன்? நான் இதெல்லாம் கட்டுறேன். யாருக்காக கட்டுறேன்? கர்த்தருக்காக கட்டுறேன். நீ காணிக்க கொடுத்துரு. நீ காணிக்க கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்வேன்? ஒரு தங்கத்துல ஒரு சாவி தருவேன். கவனிக்கிறீங்களா? ஹலோ, தங்கத்துல என்ன செய்வேன்? ஒரு சாவி தருவேன். அந்த சாவியை வாங்கி உன் வீட்டுல வச்சிட்டேன்னா உனக்கு ஆசீர்வாதம், செல்வம் என்ன செய்யும்? மழை போல பெய்யும். கவனிக்கிறீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலிபீடத்தை தவிர வேறு எந்த பலிபீடத்தை தேடினாலும் உன் வாழ்க்கையில என்ன கிடையாது? ஜெயம் கிடையாது. நான் உலகத்தில் நடந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன். நீங்க இத போல நிறைய பலி செலுத்த நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? பொருத்தனை. முதல்ல என்ன செய்வாங்க? பொருத்தனை. இங்க வாங்க, எதை பொருத்தனை பண்ணிருக்கிறீங்களா? எதாவது பொருத்தனை பண்ணிருக்கிறீங்களா? பண்ணது இல்லையா? பரவாயில்ல, ரொம்ப நல்ல மனுஷன் தான். ஆண்டவருக்கு இன்னும் லஞ்சம் கொடுக்கலையா? இது வரைக்கும் கொடுக்கலன்றார். ஆண்டவருக்கு இன்னும் என்ன செய்யலையா? எந்த லஞ்சமும் கொடுக்கலங்கிறார். ஏன்னா நான் உங்களுக்கு தெளிவா சொல்றதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆகாஸ் என்ன பண்ணிட்டான்? கர்த்தருடைய பலிபீடத்தை ஓரத்துல ஒதுக்கிட்டு தமஸ்குடைய பலிபீடத்தை கொண்டு வந்து வச்சிட்டான். விளங்குதா? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்த புண்ணியத்தை ஒதுக்கி வச்சிட்டு, நீ என்கிட்ட வா, நான் என்ன செய்யறேன்? உனக்காக உபவாசம் பண்றேன். அதனால உனக்கு என்ன செய்யும்? என்கிட்ட வந்தீங்கன்னா உனக்கு என்ன செய்யும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். விளங்குதா? நீ என்கிட்ட வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஐயா ஜெபம் பண்ணதுனால இந்த அற்புதம் நடக்குது, அம்மா ஜெபம் பண்ணதுனால இந்த அற்புதம் நடக்குது. ஐயா ஜெபத்துல இல்ல, அம்மா ஜெபத்துல இல்ல, கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து செய்த புண்ணியத்தின் நிமித்தமாகவே கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறார். விளங்குதா? அதனால வேற எந்த பலிபீடத்தையும் நீ இஸ்ரவேல் நாட்டுல போய் பெதஸ்தா குளத்துல போய் உட்கார்ந்து பெதஸ்தாவை தேடினா கூட அற்புதம் நடக்காது. விளங்குதா? எந்த பெதஸ்தாலையும் இல்ல அற்புதம். அற்புதம் எங்க இருக்குது? அற்புதம் யார்கிட்ட இருக்குது? சொல்லுங்க பிரதர். அற்புதம் எங்க இருக்குது? பெதஸ்தால இருக்குதா இல்ல எருசலேம்ல இருக்குதா? அற்புதம் எங்க இருக்குது? எருசலேம்ல இருக்குதா? இஸ்ரவேல்ல இருக்குதா இல்ல
அங்க பெலிஸ்தியன் அசீரியா ராஜாவாகிய தமஸ்கு இடத்துல இருக்குதா? நீ எந்த கோயிலுக்கு தேடி போனாலும் உனக்கு அற்புதம் கிடையாது. கவனிக்கிறீங்களா? நீ வாரம் வாரம் அமாவாசைக்கு ஒரு கோயில், பௌர்ணமிக்கு ஒரு கோயில், அப்புறம் கடன் பிரச்சனை வந்தா அதுக்கு ஒரு கோயில், நோய் வந்தா அதுக்கு ஒரு கோயில், இந்த பாஸ்டர் பலவீனம் வந்தா இந்த பாஸ்டருக்கு போனு, அப்புறம் வலிக்கிற மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி இருந்தா இந்த பாஸ்டருக்கு போனு. நீ இங்க தேடி அங்க தேடி எங்க தேடினாலும் வாழ்க்கைக்கு விடுதலை கிடையாது. விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த புண்ணியங்களின் நிமித்தமாகவே கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ரைட். இப்போ மறுபடி இப்போ 2 ராஜாக்கள் சம்பவத்தை நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்கு மேல நீங்க வேற பலிபீடத்தையோ வேற எந்த பலியை செலுத்தினாலும் என்ன செய்யாது, காரியம் என்ன செய்யாது, ஆகாது. சரி, இது உங்களுக்கு கேட்டது. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில காரியத்தை கேட்டதை நான் சொல்லிட்டேன். வெளிநாட்டுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன்ல, அங்க நடந்ததை சொல்லட்டுமா? கவனிங்க, வெளிநாட்டில் என்ன நடக்குதுன்னு. என்ன செய்வாங்க, ஒரு வெள்ளத்தாளை அனுப்பி விடுவான். ஒரு பாஸ்டர் கிட்ட நீங்க எதுக்கா ஜெபம் பண்ண குறிப்பு அனுப்புனீங்கன்னா அந்த பாஸ்டர் என்ன அனுப்புவாரு, வெள்ளத்தாள் அனுப்பி உங்க கையை வச்சு உங்க கையை ரேகையை கோடு போட்டு என்ன செய்யணும், நீங்க அந்த பாஸ்டருக்கு என்ன செய்யணும், வச்சு அனுப்புனா அந்த பாஸ்டர் என்ன பண்ணுவாரு, உங்க கையை வச்ச இடத்துக்கு மேல அந்த பாஸ்டர் என்ன செய்வாரு, கை வச்சு ஜெபம் பண்ணுவார். அது மட்டும் இல்ல, நீங்க அந்த பேப்பரோட என்ன செய்யணும், ஒரு $100 கொடுத்து அனுப்புனீங்கன்னா என்ன செய்வாரு, உங்க கை விரல் சைஸ் அதுல வந்துடும். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு மோதிரத்தை அனுப்பி விடுவார். அந்த மோதிரத்தை கையில மாட்டிக்கிட்டா உனக்கு என்ன நடக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். நான் கனடா தேசத்துல ஒரு வீட்டுல தங்கி இருந்தேன். அந்த வீட்டுல இருக்கிற ஆளு திடீர்னு பேப்பர் எடுத்து கையை வச்சாரு, வரைஞ்சாரு, காணிக்கையை வச்சாரு, கவர்ல போட்டாரு, அனுப்பி விட்டாரு. நான் பார்த்தேன், இந்த பலிபீடம் எங்க நடக்குது, அந்த பாஸ்டருக்கு நீ கை ரேகையை வச்சீனா அந்த பாஸ்டர் என்ன பண்ணுவாரு, நீ $100 அனுப்பினா அவர் $2 ஒரு ரிங்கை ஒண்ணு போட்டு அனுப்பி விடுவார். இந்த ஆள் என்ன பண்ணுது, அந்த ரிங்கை வாங்கி கையில மாட்டிக்கிட்டா இவருக்கு என்ன நடக்குதா, அற்புதம் நடக்குதா, அதிசயம் நடக்குதா. விளங்குதா? அதாவது நீ செய்கிற கிரியைகள் நிமித்தமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதியாமல் கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் பலியிடப்பட்டதினாலே உங்களை கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதுக்குதான் உதாரணத்தை நம்ம இங்க பார்த்தோம். 2 ராஜாக்கள் 16 ஆகாஸ் என்ற ஒரு ராஜா வேறு பலிபீடத்தை கொண்டு வந்து வைத்தால் ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லி நினைத்தான். கர்த்தர் அதான் பலிபீடத்தை மாத்துறது இல்லைங்க, அற்புதம் நடக்கிறது. எதனால நடக்குது, பலிபீடத்துல பலி செலுத்தப்படுகிற கர்த்தருடைய பலிபீடத்துல நீ சும்மா கண்ட பலியும் செலுத்தினா ஒண்ணும் நடக்காது. நீ பலி செலுத்துறதுனால என்ன செய்யாது, காரியம் ஆகிறது இல்ல. விளங்குதா? நீங்க பலி என்னெல்லாம் பலி செலுத்துறீங்க, என்னெல்லாம் பலி செலுத்தி இருக்கிறீங்க, என்னெல்லாம் பலி செலுத்தி இருக்கிறீங்க பிரதர்? நான் நிறைய செலுத்தி இருக்கிறேன். என்ன பலி செலுத்தி இருக்கிறேன், நிறைய உபவாசம் பலி செலுத்தி இருக்கிறேன், நிறைய காணிக்க பலி, என்னெல்லாமோ பலியெல்லாம் செலுத்தி இருக்கிறேன். ஆனா எந்த பலியும் என்ன செய்யல, நமக்கு காரியம் வாய்க்கிறதுக்கு பலிக்காது. நீங்க எவ்வளவுதான் பலி செலுத்திக்கிட்டே இருப்பீங்க, உங்க பலி செலுத்துறதுனால உங்களுக்கு இல்ல. வேதாகமம் முழுவதும் ஆதியாகமத்தில் என்றைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ அன்றைக்கு முதலாவது பலி தேவாதி தேவன் செலுத்தினார். ஆதாம் பாவம் செஞ்சு என்ன பண்ணிட்டான் தெரியுமா, அவன் என்ன பண்ணா, ஒரு அத்தி இலையை தைத்து, அத்தி இலை எதை குறிக்கிறது, அத்தி எதுங்க, தன்னுடைய பாவத்தை மறைக்கிறதற்கு தன்னுடைய கிரியைகளினால் ஒரு அத்தி இலையை தைத்து தன்னுடைய கிரியைகளினால் பாவத்தை மூடினான். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு ஆட்டு தோலை கொண்டு வந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடுத்தினார். அங்க ஆடு தோல் எங்கிருந்து வந்தது, முதலாவது பலியை தேவாதி தேவன் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக பலி செலுத்தி அங்கே ஆதாம் ஏவாளை அங்கே அவனுடைய நிர்வாணத்தை கர்த்தர் மூடினார். இப்ப அதற்கு அடுத்தது இங்கே பார்க்கிறோம், ஆபிரகாம் இங்கே பலி செலுத்தும்படிக்கு மலைக்கு போனார். மலைக்கு போனா அங்க என்ன இருந்தது, இப்ப சொல்லுங்க, இப்ப குறிப்புக்குவாங்க, என்னெல்லாம் இருந்துச்சு, நெருப்பு, அடுத்தது கட்டை, நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, அடுத்தது என்ன இல்ல, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி இல்ல, என்னெல்லாம் இருந்துச்சு, நெருப்பு. சரி, வேதத்துல நெருப்பு என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? நெருப்புனா என்னன்னு சொல்லிட்டு எசேக்கியேல் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல போட்டிருக்கு, படிங்க. What is the fire from the word of God? நெருப்பு. நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன வேணும், அக்கினி வேணும். என்ன வேணும், அக்கினி. நிறைய பேர் என்ன தெரியுமா, அக்கினி அபிஷேகம். எப்படி பாஸ்டர், என்ன அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். நீ எந்த அக்கினியும் தேடாத, எந்த பலிபீடத்தையும் தேடாத, நீ தேட வேண்டியது ஒன்னே ஒண்ணு, யாரு, இயேசுவை தேடினால் அவரே அக்கினியானவர். ஆமென். இப்ப படிங்க, எசேக்கியேல் 38:20 படிங்க. என் சினத்தின் அக்கினியாலும் நிச்சயமாய்
சொல்லுகிறேன். என் சினத்தின் அக்கினி. விளங்குதா? வேதத்தில் அக்கினி எதை குறிக்கிறது? சினம், பிதாவாகிய தேவனுடைய கோபாக்கினை. விளங்குதா? இதுதான் இப்ப பலிபீடம் வச்சீங்கன்னா, இந்த பலிபீடத்து மேல என்ன செய்வாங்க? அந்த ஆட்டை வச்சு என்ன செய்வாங்க? கொளுத்தி விட்டுருவாங்க. அதுக்கு பேர் என்னது? எரிபலி. உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து. இப்போ இங்க கவனிக்கிறீங்களா? இந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல என்ன இல்ல? ஆட்டுக்குட்டி இல்ல. இப்ப அடுத்தது 1 ராஜாக்களுக்கு வாங்க. ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல அங்க எலியா ஒரு பலி செலுத்துகிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல அந்த பலி செலுத்த எலியா இல்ல, பாகால் ஜனங்களை என்ன செய்யறாங்க? ஒரு மாடை ரெடி பண்ணி பலி செலுத்த வந்தாங்க. அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி என்ன செய்யுங்க? நெருப்பு போடக்கூடாது. எலியா சொல்றான் பாருங்க, பாகால் தீர்க்கதரிசி கிட்ட, என்ன செய்ய? நெருப்பு போடாத, உங்க கடவுள் பேரை சொல்லி என்ன செய்ய? கூப்பிடு. உங்க கடவுள் பேரை என்ன செய்ய? கூப்பிடு. என்ன செய்? கூப்பிட சொல்லிட்டு எலியா சொல்றான் பாருங்க. ரொம்ப சூப்பரா கேலி பண்ணாங்க. கவனிக்கிறீங்களா? மத்தியான வேளையில் எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உங்கள் தேவனை கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே. அவன் யாரு? அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான். கவனிக்கிறீங்களா? நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே என்ன உண்டு? நித்திய. இயேசு ஏத்துக்கிட்டவங்களுக்கு என்னங்க உண்டு? இயேசு விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. உலகத்துல ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்ன? நரகத்துக்கு போறதுக்கு காரணம் பரவாயில்ல, நம்ம சபையாரெல்லாம் கத்துக்கிட்டீங்க, உடனே பதில் சொல்லிடுறீங்க. நான் அங்க பல இடத்துல வெளியே போய் கேட்டேன்னா முதல்ல என்ன சொல்லுவாங்க? நரகத்துக்கு ஏன் ஒரு மனுஷன் போறான்னா பாவம் அப்படின்னுவாங்க. எந்த மனுஷனும் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் பாவம் இல்ல. அதனால நான் பாவத்தை பத்தி பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் அந்த பாவத்தின் பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத காரணத்தினாலதான் ஒருத்தன் எங்க போறான்? நரகத்துக்கு போறான். விளங்குதா? இயேசுவை ஏத்துக்கிடாதவன் எல்லாருமே எங்க போறான்? அவதை மாத்தி சொல்லட்டுமா? விக்கிரக ஆராதனைக்காரன் எல்லாரும் எங்க போறான்? நரகத்துக்கு. இயேசுவை நீ ஏத்துக்கிட்டு நீ மறுபடியும் எங்க போனீனா விக்கிரகத்துக்கு போனாலும் உனக்கு என்ன உண்டு? நரகம்தான் உண்டு. எங்க? நான் சொல்லல, வசனத்தை பார்த்துலாமா? எபேசியர் 5:5 படிங்க. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே என்ன அடைவதில்லை? சுதந்திரம் அடைவதில்லை. அங்க என்ன போட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் என்னது? விபச்சாரக்காரன், அடுத்தது அசுத்தன், அடுத்தது 3வது விக்கிரக ஆராதனைக்காரன். கவனிக்கிறீங்களா? நான் என் ஆண்டவர் கிருபையுள்ளவர், அன்புள்ளவர், அவர் சிலுவையிலே செய்த புண்ணியத்தினால முதல் 2 கூட நான் கேன்சல் பண்ணிடுறேன். என்ன முதல் 2? விபச்சாரக்காரனை கூட ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அவன் செய்த பாவத்தை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? சிலுவையிலே அவனுக்குடைய பாவத்தின் கரையத்தை கர்த்தர் என்ன செய்து விட்டார்? செலுத்தி விட்டார். யாரு? விபச்சாரக்காரனை கர்த்தர் அவனுடைய கரையத்தை செலுத்திட்டாரு, அசுத்தனுடைய கரையத்தை செலுத்திட்டாரு. விக்கிரக ஆராதனைக்காரன் இயேசுவிடத்திலே வந்தால் அவர் ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆனா நீ இயேசுவை விட்டுட்டு நீ மறுபடியும் விக்கிரக ஆராதனைக்கு போனீன்னா உனக்கு என்ன கிடையாது? நித்திய ஜீவன் கிடையாது. கவனிக்கிறீங்களா? இயேசுவையும் நீ வச்சுக்கிட்டு என்ன யாரையும் வச்சிருக்க முடியாது? விக்கிரகத்தையும் வச்சிருக்க முடியாது. ஏன் முடியாது? 1 கொரிந்தியர் 6:16 சொல்லுகிறது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். நீ கர்த்தரோட இசைந்திருந்து சாத்தானோட என்ன செய்ய முடியாது? இசைந்திருக்க முடியாது. கவனிக்கிறீங்களா? ஹலோ பெண்களே, சகோதரிமார்களே, நீங்க எத்தனை கணவனை வச்சிருக்க முடியும்? எத்தனைங்க? 1 தானே. உங்க வாழ்க்கைக்கு எத்தனை பேரை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? 1 தானே. ஆனா கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே நீ கர்த்தரோட தான் இசைந்திருக்க முடியும். அதே போல புருஷன் ஒரு மனைவியோட தான் என்ன செய்ய முடியும்? இசைந்திருக்க முடியும். 2 பேரோட என்ன செய்ய முடியாது? 2 பேரோட இசைந்திருந்தா அதுக்கு பேர் என்னது? விபச்சாரம்.
வேசித்தனம். அதே போல நீ கர்த்தரையும் வைத்துட்டு விக்கிரகத்தையும் வைத்திருந்தால் அதுக்கு பேர் என்னது? விபச்சாரம், வேசித்தனம். விளங்குதா நான் என்ன சொல்றேன்? நீ கர்த்தரையும் வச்சு விக்கிரகத்தையும் வச்சிருந்தா அதுக்கு பேர் என்னது? விபச்சாரமும் வேசித்தனமும். சரி, இதுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு உதாரணத்தை நான் சொல்லல, பாஸ்டர் ரத்னம்பால் சொன்னாரு, அது எனக்கு ஞாபகம் வருது. அதை சொல்லட்டுமா? அவர் என்ன சொன்னாரு? நல்ல வாழை இலை போட்டு, என்ன சாப்பாடு? வாழை இலையில சோறு, அப்புறம் சாம்பார், ரசம், அப்புறம் கூட்டு பொரியல்லாம் சொல்லலையே, அப்பளம், சொல்லுங்க, ஊறுகாய், எனக்கு தெரியல, சொல்லுங்க, சிக்கன் ஃப்ரை, சொல்லுங்க சொல்லுங்க, சோறு, மட்டன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, ஊறுகாய், அப்பளம், பப்படம் எல்லாம் போட்டுட்டு என்ன செய்? பக்கத்துல என்ன வச்சுக்க? ஓரத்துல நீ அங்க கக்கூஸ்ல போய் விடுறிய அந்த டேஷ் டேஷ் என்ன செய்? வச்சுக்கோ. வச்சுட்டு சேர்த்து என்ன செய்வி? சாப்பிடுவியா? ஹலோ, நீ சாப்பிடுவியா? அப்படி சாப்பிட மாட்டேன். அப்போ ஆனா தெய்வம் மட்டும் எத்தனை வேணும்? கர்த்தரும் வேணும், வேற எந்த தெய்வம் வேணும்? டேஷ் டேஷும் வேணும். விளங்குதா? கர்த்தரையும் நீ பீயையும் வச்சிருக்க முடியாது. விளங்குதா? நான் ஏன் இப்படி சொல்றேன்னு சொல்லி அப்படி நினைக்காதீங்க. அவ்வளவு கேவலமான காரியம். நீ கர்த்தரையும் விக்கிரகத்தையும் நீ வச்சிருந்தா அதுக்கு பேர் என்னது? வேசித்தனம். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. நீ கர்த்தரோடு இருந்தால் யாரோட கூட தான் இருக்கணும்? கர்த்தரோட. கர்த்தரையும் விக்கிரகத்தையும் சேர்த்து என்ன செய்ய முடியாது? வச்சிருக்க முடியாது. கவனிக்கிறீங்களா? கணவன்மாரே, நீங்க உங்க மனைவியும் இன்னொருத்தரையும் கூப்பிட்டு சேர்த்து என்ன செய்ய முடியாது? வச்சிருக்க முடியாது. மனைவிமாரை கவனிங்க, நீங்க உங்க வீட்டுக்காரையும் இன்னொருத்தனையும் கூப்பிட்டு என்ன செய்ய முடியாது? சேர்த்து வச்சிருக்க முடியாது. ஆனா கடவுள் மட்டும் என்ன செஞ்சுக்கோ? ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோ. விளங்குதா நான் என்ன சொல்றேன்? ஏன்னா இங்க என்ன செஞ்சான்? பாகால கூப்பிடுறாங்க எல்லாரும். பாகாலே பாகாலே, என்ன செய்? வந்து எங்களுக்கு நெருப்பு கொண்டு வா அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த எலியா ஆபிரகாமுடைய பலியில என்ன இல்ல? என்னங்க இல்ல? ரொம்ப சீரியஸ் ஆகி குறிப்பை விட்டுறாதீங்க. ஆபிரகாமுடைய பலியில என்ன இல்ல? ஆட்டுக்குட்டி இல்ல. இப்போ எலியாவுடைய பலியில என்ன இல்ல? சரி, என்ன இருக்குது எலியாவுடைய பலியில? விறகு இருக்குது, தண்ணி இருக்குது, அப்புறம் காளை இருக்குது, பலி செலுத்துறதுக்கு காளை இருக்குது. ஆனா எலியாவுடைய பலியில என்ன இல்ல? நெருப்பு இல்ல. விளங்குதா? ஆபிரகாமுடைய பலியில என்ன இல்ல? ஆட்டுக்குட்டி இல்ல. எலியாவுடைய பலியில. சரி, இப்போ அப்படியே நேரா எங்க வந்துருங்க? ஆபிரகாமுடைய பலி மோரியா மலை, எலியாவுடைய பலி எங்க? கர்மேல் பர்வதம். இயேசு கிறிஸ்துடைய பலி எங்க? கல்வாரி மலை. இயேசு கிறிஸ்துடைய பலி எங்க நடந்தது? சரி, இப்ப கல்வாரி மலையில என்னெல்லாம் இருந்துச்சு சொல்லுங்க? சிலுவையாகிய பலிபீடம் இருந்தது. ஆட்டுக்குட்டி அடையாளமாக யார் இருந்தார்? இயேசு கிறிஸ்து இருந்தார். உங்க பாவத்துக்கும் என்னுடைய பாவத்திற்கும் நாம் தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக வானத்திலிருந்து அக்கினிக்கு பதிலாக, அந்த அக்கினி என்னன்னு பார்த்தோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எசேக்கியேல் புத்தகத்துல நம்ம பார்த்தோம் அந்த அக்கினி என்னன்னு சொல்லி. எசேக்கியேல் புத்தகத்துல பார்த்தோம், கர்த்தருடைய சினத்தின் அக்கினி, தேவனுடைய கோபாக்கினைக்கு பேர் தான் என்னது? அக்கினி. எசேக்கியேல் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம், தேவனுடைய கோபாக்கினைக்கு பேர் என்னது? அக்கினி. அதாவது உங்க மேல என் மேல நம்ம செஞ்ச பாவத்துக்குரிய கிரயத்தை நம்மேல் கர்த்தர் செலுத்தாமல் உங்கள் பாவத்தையும் என்னுடைய பாவத்திற்குரிய தண்டனையை யார் ஏற்றுக்கொண்டது? யாரு? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஏற்றுக்கொண்டதனால என்ன நடந்தது? ஏற்றுக்கொண்டதினாலே உங்களையும் என்னையும் பிதாவுடைய சமூகத்திற்கு கர்த்தர் நிரந்தரமாய் சேர்த்து விட்டார். எப்படி நிரந்தரமா சேர்த்தாரு? நீங்களும் நானும் அந்த தெய்வத்தின் சந்நிதியிலே அந்த பரிசுத்த பர்வதத்திற்கு போகக்கூடாதிருந்த நம்மை நீங்க எந்த காணிக்கையும் பலியும் உபவாசமும் நீங்க செலுத்தாமலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டாலே எங்க போயிடலாம்? எங்க? பரலோகம் போறதுக்கு வழி என்ன? பரலோகம் போறதுக்கு வழி என்னது? எப்படி போகணும்? கோயிலுக்கு 100 தடவை போயிட்டு 10 நாள் உபவாசம் இருக்கணும், 10 அதிகாரம் பைபிள் படிக்கணும், இதெல்லாம் செஞ்சு இப்படிலாம் செஞ்சா நீங்க பரலோகம் போலாமா? எப்படிங்க? பரலோகம் போறதுக்கு வழி என்ன? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. ஏன் பாஸ்டர் இதையே நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படி கேட்கறீங்களா? இதை தான் சொல்லணும். வேற என்ன வேணும்? பாவத்தை பத்தி நான் சொல்ல வேண்டாம். யாரை பத்தி சொல்லணும்? பாவத்துக்குனால எந்த மனுஷனும் நரகத்துக்கு போல. அப்ப நான் பாவத்தை பத்தி நீங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றது என்னை விட உங்களுக்கு நிறைய தெரியும். அவரவர் செய்யறதுக்கு யாருக்கு தெரியும்? நீங்க அப்படி என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு வேணும்னா எங்க பார்க்கலாம்? சன் டிவி, ஜெயா டிவி பார்த்துக்கலாம்.
ஏன் அங்க என்ன வருது? மருத்துவம் வருது, என்னெல்லாமோ வருது. அதை பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்லை. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு எங்க போலாம்? அங்க உங்க வீட்டிலே உட்கார்ந்து டெலிவிஷன் பார்த்துடலாம். ஆனா இங்க வர்றது யாரை பார்க்கறதுக்கு வர்றோம்? கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்க. அந்த பலியை தவிர, அதாவது நம்முடைய பலிபீடம் அல்ல, இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த பலிபீடத்தை விட்டு நீங்க வேற எந்த பலியும் ஆண்டவர் என்ன செய்யல? ஏத்துக்கல. ஏன்னா தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் அவருடைய இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்ம என்ன செய்தார்? ரட்சித்தார். மறுபடி சொல்றீங்களா? எப்படி ரட்சித்தார்னு? அது போதும். அடுத்த பாதி, தமது இரக்கத்தின்படியே உங்களை என்னை ஆண்டவர் எப்படி ரட்சித்தாரு? மறு ஜென்மம் முழுக்கனா உங்களை மனுஷனா இப்ப ஆதாமுக்குள்ள பிறந்தீங்க, உங்களை ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு? கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாக 1 பேதுரு 2 பேதுரு 1:4 1 பேதுரு 1:4 சொல்லி இருக்கிறது போல உங்களை என்னையும் கர்த்தர் மறுபடியும் ஜெனிப்பித்து விட்டார், புதுசா மாத்திட்டார். நீங்களும் நானும் யாரு? புது சிருஷ்டி, புதிதாக்கப்பட்ட. கொலோசியர் 3:10 படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். அதாவது உங்களை என்னை புது சிருஷ்டியாக்கி புதிதாக்கப்பட்ட புது மனுஷனா ஆக்கி அவருக்குள்ளாக இருந்த நித்திய ஜீவன். உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற சாதாரண ஜீவன் கிடையாது, ஆதாமுடைய ஆவி இல்ல. உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன ஜீவன் இருக்கிறது? என்ன ஜீவனுங்க? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன ஜீவன் இருக்கிறதோ அதே ஜீவனை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. போன வாரம் நம்ம ஏற்கனவே அதை பத்தி நிறைய பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ரோமர் 5:10 பார்த்தோம். அவருடைய மரணத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம், அவருடைய ஜீவனாலே நாம் என்ன செய்கிறோம்? மரணத்தினாலே என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும். மரணத்தினால ஆண்டவர் உங்கள் தரித்திரத்தை நீக்கினாரு, பாவத்தை நீக்கினாரு, பரிசுத்தமாக்கினாரு, குற்றமற்றவர்களாக்கினாரு, கண்டிக்கப்படாதவர்களாக்கினார், கொலோசியர் 1:21 படி. ஆனா அவருடைய ஜீவனாலே உங்களுக்கு எனக்கு என்ன கிடைச்சது? அவருடைய ஜீவனாலே நாம் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். என்ன ரட்சிக்கப்பட்டோம்? அந்த ஜீவனாலே உங்களுக்குள்ள இருந்த ஆதாமின் சுபாவத்தை, பாவ சுபாவத்தை எடுத்து ஆண்டவர் உங்க பாவத்தை மட்டும் மன்னிக்கல. கவனிக்கிறீங்களா? பாவத்தை மட்டும் மன்னிச்சுட்டு சரி மறுபடியும் போய் நீ பாவம் செய்யணும் விடாம, அந்த உங்களுக்குள்ளாக இருந்த ஜென்ம சுபாவத்தை, பாவ சுபாவத்தை எடுத்து 2 பேதுரு 1:4 படியாக அவருடைய திவ்ய சுபாவத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். He has given his divine nature in you. விளங்குதா? இயேசுவுக்காக வாழ்றது முக்கியம் இல்ல. உன்னால இயேசுவுக்காக என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. கவனிக்கிறீங்களா? இயேசுவுக்காக வாழ்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் பாருங்க, அவரை உங்க வழியா வாழ விடுங்க. விளங்குதா? உங்களுக்குள்ள யார் வாழணும்? இயேசு வாழணும். அது வாழ்ந்தா போதும். நீங்க ஆதாமின் ஆவியோ உங்க சுய ஆவியோ ஆள வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்து இயேசுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அதனால உங்களுக்காக நீங்க வாழ்றதில்ல. பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இனி நான் என் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து, எங்க கலாத்தியர் 2:20 சொல்லிட்டு இருக்கிறேன், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவ குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலேயே பிழைத்திருக்கிறேன். விளங்குதா? நான் ஏன் பிழைச்சிருக்கிறேன்? எனக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். கவனிங்க, இயேசு ஒப்பு கொடுத்தார். சொல்லுங்க, உங்களுக்காக எனக்காக ஒப்பு கொடுத்தது யாரு? ஆனா இன்னைக்கு உலகத்துல செய்தி எல்லாம் என்ன சொல்றாங்க? நீ ஒப்பு கொடுக்கணும். யார் ஒப்பு கொடுக்கணும்? ஆபிரகாம் எதை ஒப்பு கொடுத்தான்? ஸ்பெஷலா ஒப்பு கொடுத்துட்டான். அதனால உனக்கு என்ன ஸ்பெஷலா என்ன செய்? பலிபீடத்துல வந்து வச்சிடு. உன் ஸ்பெஷலா பலிபீடத்துல வச்சு பிரயோஜனம் இல்லை. கவனிக்கிறீங்களா? உனக்கு என்ன ரொம்ப ஸ்பெஷலா ரொம்ப விருப்பமா பிடிச்சு வச்சிருக்கிறியோ அதை என்ன செஞ்சிரு? பலிபீடத்துல கொண்டு வந்து ஈசாக்க மாதிரி என்ன செஞ்சிரு? பலி செலுத்திருந்தா நான் பிரசங்கம் கேட்டேன். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு நல்ல செய்தி, நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கிறது இல்லை. உங்களுக்காக எனக்காக யார் ஒப்பு கொடுத்தது? யாரு? இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்தார். எங்க? இன்னும் ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. மறுபடி கலாத்தியர் 1:4 போட்டிருக்குது பாருங்க. ஒப்பு கொடுத்தது யாருன்னு போட்டிருக்கும் பாருங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற, கொஞ்சம் தெளிவா படிங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத, என்ன அதுல வந்து எல்லாரும் நிக்கிறீங்களே,
அந்த படிச்சாரு. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கப்படும்படி, அதாவது நீங்க உங்களை விடுவிக்கிறதற்காக, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்படுறதுக்காக, தம்பி உன் கையை ஒப்புக்கொடு, கண்ணை ஒப்புக்கொடு, காதை ஒப்புக்கொடு, வாயை ஒப்புக்கொடு, சிந்தையை ஒப்புக்கொடுன்னு தான் நீங்களும் நானும் கேள்விப்பட்ட பிரசங்கம். ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் இப்ப கவனிங்க, இப்ப கேளுங்க, புது உடன்படிக்கையின் செய்தி என்னன்றதை கேளுங்க. மறுபடி படிங்க. இப்போ அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி, இருங்க நானே எடுத்துடுறேன். எல்லாம் நீங்க எல்லாம் போராட்டம் வச்சு படிக்கிறீங்க, நானே படிச்சிடுறேனே. படிக்கிறேன் பாருங்க. கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். இப்போ பைபிள் வச்சிருக்கிற எல்லாரும் சேர்ந்து படிங்க, இது ரொம்ப முக்கியமான வசனம். அதாவது நம்ம பாவத்துக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க முடியாது. உங்க பாவத்திலிருந்து விடுதலை பெறறதுக்கு நீங்க உங்க சரீரத்தை என்ன செய்ய முடியாது? ஒப்பு கொடுக்க முடியாது. ஆனா உங்களுக்காக எனக்காக ஒப்பு கொடுத்தது யாரு? படிங்க. கலாத்தியர் 1:4 எல்லாரும் எடுத்துட்டீங்களா? புதிய ஏற்பாடுல 257 பக்கம் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகி தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவத்திற்காக ஒப்பு கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்க பாவத்துக்காக எனக்காக ஒப்பு கொடுத்தது யாரு? நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்களா? எத்தனை பேருங்க உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? ஈசாக்க போல எத்தனை பேர் வந்து ஒப்பு கொடுக்க வருவீங்க? டேய் இங்க வாடா, அந்த சின்ன பையன் ஓடிய, சீக்கிரமா ஓடிய. இப்போ ஒரு உதாரணம் சொல்றதுக்காக, இப்போ உங்க அப்பா பேர் என்னது? பிரசாந்த் தானே உங்க அப்பா பேரு. இப்போ இவர் ஈசாக்குன்னு வச்சிங்க. ஈசாக்குன்னு வச்சு நான் கிறிஸ்துவுக்கு இந்த ஈசாக்க நான் ஒப்பு கொடுத்துட்டேன், அதனால இவரை வந்து என்ன செய்யணும்? சந்து சந்தாக இவரை வந்து கண்ணு, காது, மூக்கு எல்லாரும் சந்து சந்தா வெட்டுறேன்னா அவங்க அப்பா வந்து என்ன வெட்டிடுவாரு? ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஆனா நம்ம பிரசங்கம் கேட்டது என்னது? உன் சரீரத்தின் அவயவத்தை இயேசு கிறிஸ்து சந்து சந்தாக ஒப்பு கொடுத்தார். நான் கேட்ட பிரசங்கத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது இயேசு என்ன செஞ்சாராம்? சந்து சந்தாக ஒவ்வொரு அவயவத்தையும் இயேசு ஒப்பு கொடுத்தார். அதனால நீ என்ன செய்? ஒப்பு கொடு. அப்படிதான் நான் கேட்டேன் செய்தி. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு நல்ல செய்தி. அவர் ஒப்பு கொடுத்தபடியால் உங்களை என்ன செய்தாரு? 6:18 இப்ப படிங்க, ரோமருக்கு. அவர் ஒப்பு கொடுத்ததுனால என்ன நடந்துச்சு? இயேசு ஒப்பு கொடுத்ததுனால என்ன நடந்துச்சு? இந்த பையன் முழிக்கிறான், என்னன்னு தெரியாது அவனுக்கு. இப்பொழுதும் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு என்ன செய்திருக்கிறீர்கள்? நீதிக்கு என்ன செய்துட்டீங்க? அடிமை ஆயிட்டீங்க. ஹலோ, நீங்க பாவத்திலிருந்து என்ன ஆயிட்டீங்க? விடுதலை ஆயிட்டீங்க. சொல்லுங்க, நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன். விடுதலையாக்கப்பட்டீங்களா? இல்ல இனிமேதான் விடுதலையாக்கப்பட போறீங்களா? இயேசுவின் ரத்தம் உங்களை என்னையும் சுத்திகரித்ததுனால நீங்கள் நான் என்ன ஆயிட்டோம்? பாவத்திலிருந்து என்ன ஆக்கப்பட்டோம்? உங்க மேல என் மேல என்ன கிடையாது? பாவத்தை கர்த்தர் நிவிர்த்தி செய்து விட்டார். ஆமீன். உங்க பாவத்தை என் பாவத்தை கல்வாரி சிலுவையில எவ்வளவு நிவிர்த்தி செய்தார்? ஹலோ, கவனிக்கிறீங்களா? எத்தனை பாவத்திற்குரிய நிவிர்த்தியை கர்த்தர் செய்தார். அதை பார்த்தலாமா? அதை பார்த்துட்டேன்னா என் செய்தியே முடிஞ்சு போயிடும். இப்ப மடமட முடிஞ்சு, ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சு போச்சு செய்தி. பரவாயில்ல. அதாவது இயேசு எவ்வளவு கரையத்தை செலுத்தினாருன்றத இப்போ உங்களுக்கு விளக்க போறேன். இதுவரைக்கும் நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. கொஞ்சம் கவனமா கேளுங்க. 1 ராஜாக்களுக்கு வந்துருங்க. மறுபடியும் எலியாவுடைய பலிக்கு வந்துருங்க. எலியாவுடைய பலியில என்ன இருந்துச்சு? பலிபீடம் இருந்தது. அப்புறம் என்ன இருந்துச்சு? எலியாவுடைய பலியில என்ன இருந்தது? பலிபீடம் இருந்தது, மாடு இருந்தது, தண்ணி இருந்தது. அப்புறம் என்ன இல்லங்க? அக்னி இல்ல. பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அக்னி கேட்டாங்க, கிடைச்சுதா? கிடைக்கல. அப்ப எலியா கேட்ட உடனே என்ன வந்தது? அக்னி வந்தது. அக்னி எவ்வளவு வந்ததுன்றத வசனத்தை மட்டும் படிச்சு அதை விளக்கிட்டேன்னா இன்னைக்கு உங்களை ரொம்ப சீக்கிரமா அனுப்பிட போறேன். எல்லாரையும் படிக்கலாமா? 1 ராஜாக்கள் 18:38. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி
அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த நீரையும் நக்கி போட்டது. சரி, இப்போ நீ போதும், உதாரணம் போதும். இப்ப ஐயா வாங்க, கவனிக்கிறீங்களா? அதாவது வாய்க்காலில் இருந்த நீரையும் அக்கினி என்ன செஞ்சது அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனிக்கிறீங்களா? பலிக்கு எவ்வளவு அக்கினி தேவையோ அதை விட அக்கினி எவ்வளவு வந்துருச்சு, அதிகமா வந்து போச்சு. விளங்குதா? அதுக்கு எப்படி சொல்றது? எனக்கு சமைச்சு பழக்கம் இல்லையே. எதையாவது ஒரு பொருளை ஸ்டவ்ல போட்டு மறந்து போட்டு அதிகமா அக்கினி வந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? தீஞ்சி போயிடும் இல்லையா? அத போல இங்க அக்கினி அதிகமா வந்து என்ன செஞ்சிச்சு? தீஞ்சி போச்சு. என்ன தீஞ்சி போச்சு? பலிபீடத்து மேல இருந்த மண்ணு வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து என்ன செஞ்சிருச்சு? நக்கி போட்டது. இப்ப அக்கினி என்பது என்னது? தேவனுடைய கோபாக்கினை. இப்ப தேவனுடைய கோபாக்கினை, இப்ப இவர் தான் இயேசுன்னு வச்சுக்கிடுங்க. தேவனுடைய கோபாக்கினை இயேசுநாதர் மேல எவ்வளவு வந்துச்சு? எவ்வளவுங்க? எவ்வளவு தேவையோ அதை விட எவ்வளவு வந்துச்சு? அதிகமா வந்துச்சு. உங்க பாவத்தையும் என் பாவத்துக்குரிய எல்லா கரையத்தையும் இயேசு என்ன செஞ்சிட்டாரு? சிலுவையிலே சுமந்து விட்டார். உங்க பாவத்துக்குரிய எல்லா கரையத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? சரி, எவ்வளவு பாவத்துக்குரிய கரையத்தை சிலுவையில ஆண்டவர் சுமந்தாரு? நீங்க எத்தனை வயசுல இயேசு ஏத்துக்கிட்டீங்க? சரி, இவரை நான் நிறைய தடவை கேட்டுட்டேன். வேற யாரையா கூப்பிடலாமா? வேற புதுசா வேற யாரையா கூப்பிடலாமா? ஒரு தம்பி இருக்கிறாரு, வாங்க. உங்களை தான். வாங்க வாங்க, சும்மா உதாரணத்துக்கு தான். ரைட், இங்க வாங்க. சுமாரா எத்தனை வயசுல இயேசு ஏத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க? ஒரு 10 வயசு, 15 வயசு, 8 வயசு? எல்லாத்துக்குமே ஆமான்னு தலையாட்டுறாரு. சரி, 10 வயசுல இயேசு ஏத்துக்கிட்டார். நீங்க கவனிக்கிறீங்களா? நீங்க 10 வயசு வரைக்குள்ள செய்த பாவத்துக்குரிய கரையத்தை ஆண்டவர் இயேசு சிலுவையில செலுத்தினாரா, இல்ல நீங்க பிறந்ததுல இருந்து சாகர வரைக்குள்ள மொத்த பாவத்துக்குரிய கரையத்தை ஆண்டவர் சிலுவையில செலுத்தினாரா? மொத்த பாவம் தானே. ஹலோ, எத்தனை பாவத்துக்குரிய கரையத்தை ஆண்டவர் செலுத்தினாரு? இவருடைய மொத்த பாவத்துக்கு கரையத்தை மட்டும் செலுத்தல. கவனிங்க. சரி, மொத்தமா இவர் ஒரு தோராயமா எத்தனை பாவம் செஞ்சிருப்பாரு? எத்தனைங்க செஞ்சிருப்பீங்க? நான் ஒரு கடுமையான கேள்வி எல்லாம் கேட்டு இருக்கேன். ஒரு 50, 100, 5 கோடிங்கிறாரு. அது கூட லிமிட் பண்ணிட்டாரு, 5 கோடின்னு. சரி, வசனம் என்ன சொல்லுது பார்க்கலாமா? எவ்வளவுங்க நம்முடைய பாவம்னு சொல்லிட்டு 103ஆம் சங்கீதத்துல போட்டிருக்கு பாருங்க. இவர் பாவத்துக்கு அளவு 5 கோடி போட்டிருக்கிறார். கவனிக்கிறீங்களா? 5 கோடி பாவத்துக்குரிய கரையத்தை அந்த அக்கினியை மட்டும் இயேசு பெறல, அதை விட எவ்வளவு பெற்றுக்கொண்டார் சொல்லி படிங்க இப்ப வசனம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு என்ன செய்தார்? விலக்கினார். ஹலோ, மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை. இவர் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் யோசித்து புத்திசாலியா தான் சொன்னார். ஆனாலும் லிமிட் பண்ணிட்டாரு 5 கோடின்னு. ஆனா அங்க அக்னி என்ன பண்ணுது? எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அக்னி. அந்த அக்னி எவ்வளவு வந்தது? கிழக்குக்கும் மேற்குக்கும் அதுக்கு அளவே கிடையாது. அதனால பிதாவானவர் இயேசு எவ்வளவு தூரத்துக்கு பழி வாங்கினாரு? இயேசு பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அவர் செஞ்ச பாவத்துக்காக அவர் மரிக்கல. அப்படின்னா அதை மாத்தி சொல்லாமா? நீங்க பிறந்ததுல இருந்து சாகிறது கரையில மொத்த பாவ கரையத்தை தானே ஆண்டவர் செலுத்தினாரு. ரைட், இப்ப அதை மாத்தி சொல்லட்டுமா? அப்ப இயேசு கிறிஸ்து கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால எல்லா பாவத்தையும் ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? சிலுவையிலே அதற்கு சுமந்து தீர்த்து விட்டார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு சந்தோஷமா கனம் கொடுக்க விரும்புறீங்க? ரைட், தேங்க்யூ. ரைட், ஆண்டவர் சொன்னார், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாயிருந்த நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு விலக்கினார். இத நிறைய பேருக்கு சொன்னா யாருக்கு கோபம் வருது தெரியுமா? பாஸ்டர் மாருங்களுக்கு தான் இது கோபம் வருது. என்ன கோபம் வருது? ஏன் இதெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கறையா? ஏன்னா கர்த்தர் செய்த புண்ணியத்தை சொல்லுவாங்களா, மனுஷன் செஞ்ச பாவத்தை பத்தி சொல்லணுமா? எதங்க சொல்லணும்? கர்த்தர் செய்த புண்ணியத்தை. ஆனா பாட்டு மட்டும் பாடுவாங்க, அர்த்தம் தெரியாம பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். 5G. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள்
பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவன் என் ரைட். இப்போ ஆண்டவர் இயேசுவை ஏத்துக்கிட்ட அந்த தம்பிக்குள்ள இயேசு வந்துட்டார். இப்போ இயேசு அவரை விட்டு போயிடுவாரா இருப்பாரா? அப்படியேதான். இயேசு அவரை நான் விட்டுட்டேனே, இன்னும் 2-3 கேள்வி கேட்கணுமா? கொஞ்சம் வாங்க. இல்லை, இது கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும், ஆனாலும் எல்லாருக்கும் தெரியணும், அதுக்காக. சரியா? ரைட். இப்போ இவர் இயேசுவை ஏத்துக்கிட்டாரு. இவர் என்ன சொன்னாரு? 5 கோடி பாவம்னு சொல்லி ஒரு கணக்கு சொன்னார். ஆனா வேதத்துல இப்ப என்ன பார்த்தோம்? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு விலக்கினார். அதாவது இவருடைய பாவத்தை மட்டும் மன்னிக்கல ஆண்டவர், இவருக்குள்ள இருந்த பாவ சுபாவத்தை மாற்றி அவருடைய திவ்ய சுபாவத்தை இவருக்குள்ளாக கர்த்தர் தந்திருக்கிறார். அதுதான் ரகசியம். விளங்குதா? இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனையும் அவருடைய திவ்ய சுபாவத்தையும் இவருக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொன்னார், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான், ஏனென்றால் அவருடைய வித்து இவருக்குள் இருக்கிறது. யாருடைய வித்து இவருக்குள்ள இருக்குது? இயேசுவின் வார்த்தையை கேட்டு யோவான் 1:12 படி இவர் மறுபடி பிறந்து தேவனுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையாய் மாறினதுனால இப்ப ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னா, நான் போய் என்னது போடுற சக்க போடு, நிறைய பாவம் செய் அப்படின்னு சொல்லி இவர் பாவம் செய்வாரா? கிறிஸ்து உள்ளத்துல இருந்தா என்ன செய்ய முடியாது? அவன் தேவனால் பிறந்தபடியால் அவன் பாவம் செய்ய மாட்டான். இவர் பாவம் செய்யறாரோ செய்யல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. வசனம் என்ன சொல்லுதுன்றதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். வழங்குதா? இவர் யாரால பிறந்திருக்கிறாரு? தேவனால் பிறந்தபடியால் இவரை பாவம் என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. ரோமர் 6:14 சொல்லுகிறது, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை என்ன செய்யாது? பாவம் என்ன செய்யாது? இவர் பாவம் செய்ய முயற்சி பண்ணாலும் இவர் உள்ளுக்குள்ள இருந்து அங்க சாத்தானோ இவருடைய கிரியையோ ஏதாவது வந்தாலும் அந்த பாவம் இவர் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. சரி, அப்படியே பாவம் செஞ்சிட்டாரு அப்படின்னா, செஞ்சிட்டாருன்னா இவர் நரகம் போக முடியுமா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? அப்படின்னா பாவம் செஞ்சவெல்லாம் கவனிக்கிறீங்களா? அந்த கருத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. பாவம் செஞ்சவனுக்கு நரகம், பாவம் செய்யாதவனுக்கு, அதாவது பாவம் செய்யாதவனுக்கு பரலோகமும் பாவம் செஞ்சவனுக்கு நரகமும் கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சபை எப்படி மாத்திருச்சு? இயேசு பாவம் செஞ்சவனுக்கு நித்திய ஜீவன் கிடையாது, பாவம் செய்யாதவனுக்கு நித்திய ஜீவன் சொல்லி சபை மாத்திடுச்சு. ஆனா வேதம் என்ன சொல்லுது? இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இப்ப அந்த 103ஆம் சங்கீதத்துல இன்னொன்னு போட்டிருக்குது, அவர் நம்முடைய பாவத்தின்படி நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு சரி கட்ட. பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தாருன்னு சொன்னா நிறைய பாவம் செய்வானா? இல்ல, ஆண்டவர் பின்னால அன்பினால ஆண்டவர் பின்பற்றுவானா? சரி, வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தலாமா? வேதம் என்ன சொல்லுது? லூக்கா 7:47-48 எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவனே என்ன செய்வான்? அதிக அன்பா இருப்பான். யாருக்கு ஆண்டவர் ரொம்ப மன்னிச்சிருக்கிறாரோ அவன் தான் என்ன செய்வானா? அதிகமா அன்பா இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இப்ப உங்களுக்கு எனக்கும் இப்ப மடமட சுருக்கமா ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். என்ன பார்க்க போறோம்? ஆதாம் பாவம் செய்த பொழுது தேவ சந்நிதியை விட்டு விலகினான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல ஆதியாகமம் 3:8 கவனிக்கிறீங்களா? இதுல என்ன குறிப்பு சொல்ல போறேன்? ஆதாம் பாவம் செஞ்ச உடனே தேவ சந்நிதியை விட்டு என்ன செஞ்சிட்டான்? விலகிட்டான். அதே போல இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சந்நிதியை விட்டு விலக முடியுமா? முடியாதா? நீங்க தேவ சந்நிதியை விட்டு விலகி ஒளிஞ்சு போயிடலாம், ஒளிஞ்சு போக முடியுமா? மறைஞ்சிக்க முடியுமா? நீங்க தேவ சந்நிதியை விட்டு முதல்ல வெளியே போகவே முடியாது. தெரியுமா? கவனிக்கிறீங்களா? இயேசுவை ஏத்துக்கிட்ட பிறகு நீங்க அவருடைய பிரசன்னத்தை விட்டு என்ன செய்ய முடியாது. அதனால அவருடைய பிரசன்னம் எனக்கு அதிகமா வரணும்னுட்டு உங்க முயற்சினால கூட்ட முடியாது. விளங்குதா? யூ cannot add your righteousness anymore to get his
get more of his presence. அவருடைய பிரசன்னம் அதிகமா வரணும்னுட்டு உங்க பக்தி சக்தியை செலுத்தி நீங்க பிரசன்னத்தை என்ன செய்ய முடியாது, கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. ஒரு சிலர் தங்கள் அனுபவத்தை சொல்லுவாங்க, அது வேற. விளங்குதா? வேதத்தின்படி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்க செய்யற பக்தியினாலேயோ சக்தியினாலேயோ கர்த்தருடைய பிரசன்னத்தை என்ன செய்ய முடியாது, கூட்ட முடியாது. நிறைய பேர் பலிபீடத்தை மாத்தி இருக்கிறாங்க. என்ன பலிபீடத்தை மாத்தி இருக்கிறாங்க? ஆராதனை என்கிற பலிபீடத்தை புதுசா புகுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பலிபீடத்தை புகுத்துறாங்க? ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் பிரசன்னம் வரணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? என்னங்க வேணும்? ஆண்டவர் பிரசன்னம் வேணும்னா என்ன வேணும்? இயேசுதான் வேணும். உடனே முழிக்காதீங்க என்னத்தையோ அப்படின்னுட்டு. ஆண்டவர் பிரசன்னம் வேணும்னா என்ன வேணும்? இயேசுதான் வேணும். ஆண்டவர் பிரசன்னம் வேணும்னா என்ன செய்யணும்? எப்படி தெரியுமா? 5 ஹல்லேலூயா 24. நான் கூட இப்படிதான் ஏமாந்து போயிட்டேன். எப்படி? இப்படி 24 மணி நேரம் கர்த்தரை பாடிக்கிட்டே இருந்துட்டு ஒரு கூட்டத்தில் போனோம்னா நிறைய ஜனம் என்ன செய்யும்? பொத்து பொத்துன்னு கீழே விடும். நிறைய ஜனம் சுகமாகும், ரட்சிக்கப்படும். இதெல்லாம் பொய். இதெல்லாம் வேதம் கிடையாது. இது வேற பலிபீடம். கவனிக்கிறீங்களா? இயேசுவை தவிர வேற எந்த பலிபீடமும் நமக்கு அவசியமே இல்லை. விளங்குதா? நிறைய பேர் இன்னைக்கு புதுசா ஒரு அலை வந்திருக்குது. என்ன அலை? ஆராதனை அலை. எதுக்கு ஜனங்க ஓடுது? இந்த அலை போய் பார்க்கலாம், இங்க போய் பார்க்கலாம், அங்க போய் பார்க்கலாம், எங்க போய் பார்க்குது. சரி, இங்க போய் ஆராதிக்கலாமா, அங்க போய் ஆராதிக்கலாமா? நீ எங்க போய் ஆராதிச்சாலும் கர்த்தருடைய பிரசன்னம் ஆராதனையில இல்ல. எங்க இருக்குது? நீ ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார். ஆமென். விளங்குதா? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீங்கள் நான் யாரா இருக்கிறீங்க? அந்த புது சிருஷ்டியோடு கூட ஒரு பேக்கேஜ். என்ன பேக்கேஜ்? இயேசு கிறிஸ்துவின் அளவற்ற பிரசன்னம் எங்க இருக்குது? பழைய ஏற்பாடுல என்ன நடந்ததுன்னு சொல்றேன். ஏன்னா பழைய ஏற்பாடுல தீர்க்கதரிசியை தேடி போனாங்க. ஏன் தீர்க்கதரிசியை தேடி போனாங்க? கவனிங்க, இதெல்லாம் முக்கியமான கருத்துக்கள். இது அஸ்திபாரங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் தீர்க்கதரிசியை தேடி போனாங்கன்னா, அந்த பழைய ஏற்பாடு நாட்கள்ல யார் கிடையாது? பரிசுத்தாவி எல்லார் மேலையும் கிடையாது. யார் மேல மட்டும்தான் இருந்தாரு? தீர்க்கதரிசி மேல, ஆசாரியன் மேல, ராஜா மேலதான் குறிப்பிட்ட வேலையை செய்யறதுக்கு பரிசுத்தாவியானவர் வந்துட்டு என்ன செஞ்சிருவாரு? போயிடுவாரு. அதனால பழைய ஏற்பாடுல யாரை தேடினாங்க? உடனே ஏதாவது பிரச்சனை வந்த உடனே கூப்பிடு, எலியாவை கூப்பிடு, எலிசாவை கூப்பிடுனாங்க. இது பழைய ஏற்பாடு இல்ல. ஹலோ ஹலோ, கவனிக்கிறீங்களா? தமிழ்நாடு விசுவாசிகளே நல்லா கவனிங்க. நீங்கள் நானும் எங்க இல்ல? பழைய ஏற்பாடுல இல்ல, பழைய உடன்படிக்கையில இல்ல. அதனால உடனே ஏதாவது பிரச்சனை வந்த உடனே இவரை கூப்பிடு, அவரை கூப்பிடு. எனக்கு கூட லெட்டர் கூட வருது. என்ன வருது? ஐயா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு சுகமானால் உங்கள் பத்திரிகையில் நான் சாட்சி எழுதுவதாக பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். உன்னை யார் பொருத்தனை பண்ண சொன்னது? நீ பொருத்தனை பண்ணதுனால நான் என் பத்திரிகையில போட மாட்டேன். என்கிட்ட சொல்லிட்டா பொருத்தனை பண்ண நீ. விளங்குதா? அது ஒரு பலிபீடம். என்ன பலிபீடம்? இந்த பொருத்தனை போட்டா லஞ்சம். ஏற்கனவே நான் அதுக்கு முதலே உதாரணம் சொல்லிட்டேன். ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுத்து ஆண்டவரை ஏமாத்த முடியாது. ஒரே ஒரு பலிபீடம் தான் இருக்குது. என்ன பலிபீடம்? கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக காயப்பட்டு நொறுக்கப்பட்டதுக்கு மேல நீ உன் சரீரத்தை கீறுறது, நீ நிறைய வேலை செஞ்சு உன் காணிக்கையை கொடுக்கிறது, நீ நிறைய வேலை செஞ்சு, நான் கூட பண்ணியிருக்கிறேன், நிறைய பக்தி சக்தி எல்லாம் செஞ்சிருக்கிறேன். என்ன சக்தி செஞ்சிருக்கிறேன்? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும்? ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். ஒரு நாளைக்கு இவ்வளவு அதிகாரம் படிக்கணும், அவ்வளவு படிக்கணும். இதெல்லாம் நிறைய பிளான் பண்ணி லிஸ்ட போட்டு பிரமாணத்துக்குள்ளாக நான் பண்ணி நிறைய பலியை செலுத்திக்கிட்டு இருந்தேன். அதாவது இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த பலியும் பிதாவானவர் என்ன செய்யறது இல்ல, நோக்கி பார்க்கிறது கிடையாது. அது எங்க போட்டிருக்குது? எபேசியர் 5:2 போட்டிருக்குது. உங்க ஒப்பு கொடுத்தல் இல்ல, உங்க காணிக்கை இல்ல, உன் ஆராதனை இல்ல, உன் உபவாசம் இல்ல. விளங்குதா? இன்னைக்கு புதுசா ஒரு அலை வந்திருக்குது. என்ன அலை வந்திருக்குது? ஆராதனை. இப்ப இந்த மைக் எத்தனை மணிக்கு கத்திச்சின்னு பார்க்கணும். எங்க இந்த போனை காணும். மைக் எத்தனை மணிக்கு கத்தி இருக்குது? 11:35 கத்தி இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? அடுத்த வாரம் கரெக்டா 11:35 பார்க்கணும். என்ன பார்க்கணும்? கரெக்டா 11:35 அதே போல சத்தம் வருதான்னு. நான் சொல்லலைங்க, இது போன வாரம் ஒரு வீட்டில் நடந்ததை சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு வீட்டில் என்ன நடந்துச்சு? குழந்தை என்ன செய்தான்? ராத்திரி 11 மணிக்கு கரெக்டா கத்துதான். இது ஒண்ணு மட்டும் இல்ல, நிறையா. என்கிட்ட சொன்னது ஒண்ணு, ஆனா 11 மணிக்கு கத்துது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வேலை வந்தா என்ன செய்யாது? அந்த குழந்தை சாப்பிடாதான். என்ன செய்யுமா? அடுத்தது அந்த குறிப்பிட்ட டைம் வந்தா ஜன்னல் பக்கமா திரும்பிக்குமா.
ஹலோ, கவனிக்கிறீங்களா? நிறைய பேர் இந்த உலகத்தில் இதே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால எனக்கு ஒரு சில ஆட்கள், சரி இது ஹிந்துஸ் வாழ்க்கையில் நடந்தது, எப்பா ரொம்ப என் சத்தம் ஜாஸ்தி வச்சிருக்க, இது ஹிந்துஸ் வாழ்வில் நடந்தது. கவனிக்கிறீங்களா? இப்போ கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது தெரியுமா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது? அமாவாசை என்னைக்குங்க? எனக்கு தெரியாது. நான் சின்ன வயசுல இருந்து ஒரு 35-40 வயசு வரைக்கும் அமாவாசை நாளும் தெரியாது, பௌர்ணமி நாளும் தெரியாது. இப்போ பிரசங்கியார் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. என்ன தெரியுது? அமாவாசையும் தெரியுது, பௌர்ணமியும் தெரியுது. ஏன்னா அமாவாசைக்கு முந்தின நாள் பாத்தீங்கன்னா போன் அடிக்கும், பாஸ்டர் நாளைக்கு அமாவாசை, பாஸ்டர் அமாவாசை வந்தா உனக்கு என்ன? அமாவாசை வந்தா என்ன செஞ்சிருது? பேய் வந்துருதான். அதுவும் இன்னொன்னு என்னது, அதாவது அந்த அமாவாசை தேதி தெரியலனா பேய வரலையா? நீ அப்ப என்ன எதிர்பார்க்கற? என்னைக்கு அமாவாசை வருது, என்னைக்கு சாத்தான் வருவான் நீ எதிர்பார்த்து நீயா சேர்த்துக்கிட்டீங்கன்னா அவன் வரதான் செய்வான். விளங்குது? அதை விட்டுட்டு ஆனா எந்த பலியும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாது. இப்ப எதுக்கு வந்தேன்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தேன். ஆண்டவர் சமூகத்திலிருந்து நீங்க என்ன செய்ய முடியாது, தள்ளி போகவே. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது. நீங்க ஆண்டவர் பிரசன்னத்தை விட்டு என்ன செய்ய முடியாது, விலகி போக முடியுமா? ஆண்டவர் பிரசன்னத்தை விட்டு விலகி போக முடியுமாங்க? இயேசு ஏத்துக்கிட்டு நீங்க ஆண்டவர் சந்நிதியை விட்டு தள்ளி போக முடியுமா? போக முடியுமா? பாவம் செஞ்சிட்டீங்கன்னா இங்க வாங்க, கிட்ட வாங்க. இப்போ இயேசு ஏத்துக்கிட்டீங்க, நீங்க ஆண்டவர் சந்நிதியை விட்டு விலகி போக முடியுமா? ஏன் முடியாது? ஆதாம் பாவம் செஞ்சவன என்ன செஞ்சிட்டான்? விலகி போயிட்டான். நீங்க போக முடியுமா? பாவம் செஞ்சிட்டீங்கன்னா போக முடியாதா? ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தராச்சே. எப்படி இருப்பீங்க? யார் இருக்கிறா? இயேசு. அதாவது வேதம் என்ன சொல்லுது? கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே இருக்கிறான். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள பிறந்ததுக்கு அப்புறம், கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவர் யாரு? பரிசுத்தவான், நீதிமான். சரியா? கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த மனுஷன் மறுபடியும் ஆதாமுக்குள்ள பிறக்க முடியுமா? பிறக்க முடியுமாங்க? சரி, உங்களுக்கு புரியலன்னா புரியுற மாதிரி சொல்றேன். இந்த கோதண்ட பாணி கேபிரியலா பிறந்திருக்கிறார், மறுபடியும் கோதண்ட பாணியா பிறக்க முடியுமா? முடியுமாங்க? அதாவது இப்போ இவர் மறுபடியும் கோதண்ட பாணியா பிறக்கணும்னா இவர் செத்து மறுபடியும் இன்னொரு யாரா பிறக்கணும்? இந்த உலகத்துல இன்னொரு கோதண்ட பாணியா பிறந்தாருன்னா தான் என்ன செய்ய முடியும்? பாவியா பிறக்க முடியும். இவரும் கிறிஸ்துவையும் இவரை விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. ஏனென்றால் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிற. இப்ப ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க, அதை கருத்துக்கு வந்துடுறேன். அதாவது பழைய ஏற்பாடுல தீர்க்கதரிசியை தேடி ஓடினாங்க. இன்னைக்கு எலியா சம்பவத்தை பார்த்தோம்னா அதனால சொல்றேன். பழைய ஏற்பாடுல யாரை தேடினாங்க? எலியாவை தேடினாங்க. விளங்குதா? ஏன் எலியாவை தேடினாங்க? எலியா கிட்ட போனா என்ன வரும்? வானத்திலிருந்து இந்த சொன்னாங்க பாருங்க, ஆவியானவர் வருவார். எலியா கிட்ட போனா யார் வருவா? ஆவியானவர் வருவார். அந்த பாஸ்டர் கிட்ட போனா என்ன செய்வாரு? இந்த பாஸ்டர் ஜெபத்துக்கு போனா யார் வருவா? ஆவியானவர் வருவாரு. அந்த பாஸ்டர் ஜெபத்துக்கு போனா யார் வருவா? பேய் வருவாரா? என்னங்க, இங்க போனா அவர் வருவாரு, இங்க போனா அது நடக்கும் அப்படின்னு நிறைய நம்ம ஆளுங்கிட்ட கேட்டு பாருங்க. கூப்பிட்டா ஒரு சிலர் கூப்பிட்டு கேட்டா இவருக்கு தெரியாது அந்த பிரச்சனை, இவர்கிட்ட இல்ல. ஒரு சிலரை கூப்பிட்டு கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமைனா மத்தியானம் 2 மணிக்கு இங்க, அப்புறம் புதன்கிழமை, வியாழக்கிழமைனா இந்த இடம், வெள்ளிக்கிழமைனா இந்த இடம் சொல்லி 4-5 பலிபீடத்தை வச்சிருக்கிறாங்க. விளங்குதா? ஆகாஷ் என்ன பண்ணா, அங்க திக்லாத் பிலேசர் தமஸ்குவில் இருக்கிற பலிபீடத்தை கொண்டு வந்து வச்சான். கொண்டு வந்து வச்சு பலிபீடத்தினால தனக்கு வெற்றி கிடைக்கும்னு நினைச்சான். நீ தமஸ்குவில் இருக்கிற பலிபீடம் இல்ல, பெதஸ்தாவும் இல்ல, சாவியும் இல்ல, தங்க சாவியும் இல்ல. கவனிக்கிறீங்களா?